வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் நினைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். அதுவும் பாஸ்தா. பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக பாஸ்தா, ஒரு டம்ளருக்கு பாஸ்தா எடுத்து அதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் இது நல்லா வேகட்டும். கொஞ்சமாக சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நான் வீடியோ எடுக்கல. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது வெந்துட்டுருக்கட்டும். இன்பிட்வீன் டைமில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் புதினா இலை, இதெல்லாம் அலசிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒரு தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இது இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வேகம் இந்த மாதிரி பெருசாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ சூப்பராக இருக்கும். லைட்டாக நீங்கள் கொஞ்சம் எண்ணெயும் சால்ட்டும் போட்டு இதில் வேக வச்சுட்டு இது என்ன பண்ணணும்னா வடித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணியும் ஊற்றி இது மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக நல்லா தனித்தனியாக உதிரியாக இருக்கும். உடஞ்சி போயிடாது. இப்போ இது என்ன பண்ணணும், இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இதில் தாளிக்கு கொஞ்சமாக சோம்பு, கடுகு மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த பிரியாணி பவுட்ரு நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். அதனால் பட்டை, கிராம்பு இதெல்லாம் நான் சேர்க்கலை. நீங்கள் பவுட்ரு ஆட் பண்ணல அப்படின்னா என்ன செய்யணுன்னா ஒரு பட்டை, கிராம்பு, கல்பாசி கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துக்கணும். நான் சேர்க்காமல் போட்டுட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த அரைச்ச பேஸ்ட்டை இதோட ஊற்றியாச்சு. கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு, அதில் கொஞ்சமாக தான் நம்ம சால்ட்டு போட்டிருப்போம். அதனால் இந்த மசாலாக்கு தேவையான சால்ட்டு இதில் போட்டுட்டு பிரியாணி பவுட்ரு, பிரியாணி மசாலா இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதுமானது. ஆல்ரெடி நமக்கு அந்த புதினா அந்த அரைச்ச ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அதுவே அந்த பிரியாணி டேஸ்ட் கொடுத்துரும். லைட்டாக பிரியாணி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம தண்ணியெலாம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இதிலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாஸ்தாவை எடுத்து இதோட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிடலாம். சேர்த்து இப்போ மசாலா எல்லாம் இதில் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா சேர்த்து கிண்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிரியாணி டேஸ்ட்டில் பாஸ்தா ரெடி ஆகிடும். இதில் வெஜிடபிள்ஸ் போட்டும் பண்ணலாம். அது ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நம்ம அரைச்சி விட்டதுனால எதையும் எடுத்து வெளியில் போட முடியாது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செமையாக இருந்தது. நீங்களும் பிடிச்சிருந்தா இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.